அங்க இதை விசாரிக்கும் போது தான் தெரியுது இது சம்பவத்துல இப்ப இவங்க இறங்கி பண்ணது உண்மை அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சிசிடிவில இருக்கிற கும்பல தான் வந்து சரண்டரும் ஆயிருக்காங்களா சார்? ஆமா, ஏன்னா பல்வேறு இடங்கள்லயும் வேற பாக்குறாங்கல்ல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க வெற்ற இது வந்துருச்சு. இப்ப வெற்ற ஃபுட்டேஜ் நமக்கு வந்துருச்சு. இவங்க பல்வேறு இடங்கள்ல பைக் வச்சுட்டு போன் பேசுற மாதிரி, ஒரு கடைக்கு வெளியில நடந்து வர்ற மாதிரி, இது மாதிரி பல்வேறு கனெக்டட் சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கோடைய பின்பக்கத்துல வெட்டுறாரு, அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருந்தவர் தான் வெட்டுறாரு, கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, அவர் வெளியில இருக்கும், அவர் தான் வெட்டுறாருன்றது வந்து காவல்துறைக்கு தெரிஞ்ச உடனே காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆயுதங்கள்லாம் எங்க இருக்கு, இதற்கு முன்னாடி ஏற்கனவே ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கிறதுனால அவரை நம்ம கேட்டுதான் ஆகணும். எப்பயுமே அது பண்ணுவாங்க, சீன் ஆஃப் அக்கரன்ஸ் போவாங்க, அந்த இடத்துல வந்து எங்க நடந்தோ அந்த இடத்துக்கு போவாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த விசாரணையை, அதாவது என்ன கேட்டால் நம்மளுடைய கஸ்டடி எடுக்கக்கூடிய பெட்டிஷன் விசாரணையை விசியில் தான் பண்ணாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் பண்ணாங்க.